அனைவருக்கும் வணக்கம். பள்ளிக்கல்வித்துறையில் பணியாற்றி வரும் அமைச்சு பணியாளர்களுக்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களாகவும் பட்டதாரி ஆசிரியர்களாகவும் பணி வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு நீதி அரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் மார்ச் 21, 2025 அன்று ஆணை பிறப்பித்திருந்தார். இப்பணியினை 6 வாரங்களுக்குள் வழங்க வேண்டும். அதன் பிறகுதான் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நேரடி நியமனம் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்றத சொல்லியிருந்தார். ஆனால் அந்த பணியானது இதுவரை வழங்கப்படவில்லை அப்படின்னு கடந்த வாரம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கினை அமைச்சு பணியாளர்கள் தொடுத்திருந்தனர். அதே சமயத்தில் அரசாங்கம் இந்த நீதிமன்ற ஆர்டர் தொடர்பாக ஒரு ரிவ்யூ, அதாவது மறு ஆய்வு பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டு ஒரு வழக்கம் தொடுத்திருந்தாங்க. கடந்த வாரம் விசாரணைக்கு வந்தபோது 2 வழக்கையும் மெர்ஜ் பண்ணி இன்று 18 ஜூன் அன்னைக்கு விசாரணைக்கு எடுத்துக்க போகிறதா ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் அறிவித்திருந்தார் மாண்புமிகு நீதி அரசர். இன்று அவ்வழக்கு விசாரணைக்கு வந்தபோது என்ன நடந்தது அப்படின்னா, இந்த ரிவ்யூ பெட்டிஷன் அப்படின்றது அரசாங்க தரப்பிலிருந்து தாக்கல் செய்தபோது 5 நாட்கள் தாமதமாக இந்த ரிவ்யூ பெட்டிஷன் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ரிவ்யூ பெட்டிஷன் தாக்கல் பண்ணதுக்கான ஒரு மன்னிப்பு பெட்டிஷனையும் அவங்க போட்டிருக்காங்க. அதாவது 5 நாட்கள் நாங்கள் தாமதமாக பண்ணியிருக்கோம், அதுக்காக மன்னிச்சுக்கோங்க, இந்த ரிவ்யூ பெட்டிஷனை ஏற்றுங்க அப்படின்றத ஒரு மனுவாக அவங்க தாக்கல் பண்ணியிருப்பாங்க. அதனை அந்த மன்னிப்பு கோரும் அந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதி அரசர் இந்த கண்டெம்ப்ட் பெட்டிஷன் அதே போல் ரிவ்யூ பெட்டிஷன் எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இன்றைக்கி எந்த விசாரணையுமே மேற்கொள்ளலை, இது தொடர்பாக எந்த ஆர்டர்ஸ் எதுவுமே சொல்லலை. என்ன பண்ணிட்டாருன்னா, நான் உங்களுடைய அந்த மன்னிப்பை நான் ஏற்றுக்கிட்டேன், 5 நாட்கள் நீங்கள் தாமதமாக பதிவு பண்ணதுக்கான அந்த மன்னிப்பை நான் ஏற்றுக்கிட்டேன், இந்த வழக்கை நீங்கள் ஜூலை 1 அன்னைக்கு விசாரணைக்கு பட்டியலிடுங்க அப்படின்ட்டு யாருக்கு சொல்லியிருக்காருன்னா, நீதித்துறையினுடைய அந்த ரெஜிஸ்ட்ரி சரிங்களா பதிவாளர் அவர்களுக்கு அறிவுறுத்தியிருக்காரு. ஜூலை 1ஆம் தேதி பட்டியலிடுமாறு. இதற்கிடையில் பார்த்திங்கன்னா அரசாங்க தரப்பிலிருந்து அரசாங்க வழக்கறிஞர்கள் இந்த வழக்கை விரைவாக பட்டியலிட கோரினாங்க. அதற்கு அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்றது தெரியல. ஆனால் அவங்க கேட்டது எனக்கு நிச்சயமாக தெரியும். அதுக்கு அவங்க இந்த ஜூலை 1 அன்னைக்கு பட்டியலிட சொன்னதுக்கு அவர் நீதி அரசர் சொன்னதுக்கு அரசாங்க வழக்கறிஞர்கள் ஏதோ சொன்னாங்க. அதுக்கு அவர் வெள்ளிக்கிழமை பட்டியலிட சொல்கிறீங்களா இந்த வழக்கை அப்படின்ற மாதிரி கேட்டார். ஆனால் அந்த சேஞ்சஸ் ஜூலை 1 அல்லது அதற்கு முன்னாடியே பட்டியலிட சொல்லியிருக்காரா, ஏன்னா அரசாங்க வழக்கறிஞர் வேண்டுகோளுக்கு இணங்க அதற்கு முன்னாடியே பட்டியலிட சொல்லியிருக்காரா அப்படின்றது அந்த வெப் காப்பி வந்தால் தான் தெரியும். ஸோ இந்த வழக்கில் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. அரசாங்கத்துடைய அந்த விளக்கத்தை ஏற்றுக்கிட்டு நீதி அரசர் மாற்றம் பண்ணுவாரா, அல்லது இந்த வழக்கில் நான் கொடுத்த தீர்ப்பு தான் இறுதியானது, அதை நீங்கள் செயல்படுத்துங்கன்னு சொல்லுவாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எப்படி இருந்தாலும் அமைச்சு பணியாளர்களுக்கும் சரி, பிடி ஆசிரியர்களுக்கும் சரி விரைவில் நல்லது நடக்க வேண்டும், விரைவில் அனைவரும் ஆசிரியர்களாக பணியில் சேர வேண்டும் அப்படின்றதே அனைவருடைய எதிர்பார்ப்பு, வேண்டுகோள் எல்லாமே. அது தொடர்பான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரும். நீங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்றொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.